கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமோஸின் தீர்க்க தரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின்படி, இந்த தேசத்திலே ஒரு பஞ்சம் வரும். அந்த பஞ்சமானது ஆகார குறைவினால் தண்ணீர் குறைவினால் வருகிறதான பஞ்சம் அல்ல, வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்சம். இந்த பஞ்சமானது இன்னைக்கு நம்முடைய சபைகளிலே காணப்படுகிறது. தேசத்திலே ஒரு பஞ்சம் வறுமை ஆனால், அதாவது தண்ணீர் நிமித்தம் ஆகாரம் குறைவு நிமித்தம் வருகிறதான பஞ்சம் மனிதனுக்கு மரணத்தை கொண்டு வரும். இது நமக்கு நன்றாகவே தெரியும். அதுபோலதான் இந்த உலகத்திலே வசனக்குறைவினால ஒரு பஞ்சம் வறுமை ஆனால், அதாவது சபையிலே வறுமை ஆனால் சபையிலே மரணம் சம்பவிக்கும். மரித்து போன சபையாக மாறிவிடும். இன்னைக்கு நிறைய சபைகள் மரித்து போய்விட்டது. நிறைய ஊழியர்கள் மரித்து போய்விட்டார்கள். நிறைய அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள் மரித்து போய்விட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வசன குறைவினாலே அவர்கள் அதிலே மரித்து கிடக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை கேட்கலாம், இன்னைக்கு நம்முடைய சபையிலே வசனம் பிரசங்கம் பண்ணப்படலையா? பிரசங்கம் பண்ணப்படுகிறது, உண்மைதான். ஆனால் முழுமை இல்லை. சில வசனங்களை மாத்திரம் எடுத்து அது மக்களுக்கு தேவையானதா, இதை பிரசங்கம் பண்ணலாமா, இதை அவர்கள் விரும்புவார்களா, இதை கேட்டு சந்தோஷம் அடைவார்களா, இதில் அவர்களுக்கு திருப்தி வருமா என்று சொல்லி மக்களை திருப்திப்படுத்தும்படியாக ஒரு போதனை இன்று சபைகளிலே நடந்து வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, தங்களுக்கு ஏற்ற போதகர்களை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஏன் தங்களுக்கு ஏற்ற போதகர்கள் அப்படின்னா, அவர்கள் இந்த வசனத்தை கேட்க விரும்பல, இந்த வசனத்தின்படி வாழ விரும்பல, வசனத்துக்கு அவர்கள் மதிப்பு கொடுக்கல. அப்ப சபையிலே பிரசங்கம் பண்ணப்படும் போது ஒரு போதகர் எப்படி பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று தீர்மானிக்கிற சபையாக இன்று மாறிவிட்டது. சபை மக்கள் தீர்மானிக்கிறார்கள், ஆண்டவர் எப்படி பேச வேண்டும். ஒரு போதகர் தீர்மானிக்கிறார், ஆண்டவர் எப்படி பேச வேண்டும். இது தேவன் விரும்பாத காரியம். ஒரு சபையானது, ஒரு தேவ ஊழியர் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய சத்தத்தை எந்த விதமான கலப்படமும் சேர்க்காதபடி பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும். அதுக்காக தான் தேவன் சபையிலே ஊழியர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சபை மக்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லணும். வேதம் சொல்லுகிறது, தங்களுடைய இச்சைகளுக்காக பிரசங்கம் பண்ணுகிறதான போதகர்களை திரளாக தெரிந்து கொண்டார்கள். ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னா சபை மக்களும் போதகரும் இருந்து தீர்மானிக்கிறாங்க. என்ன தீர்மானிக்கிறாங்க? எப்படிப்பட்ட போதகரை கொண்டு வரணும்? நல்ல காமெடி பண்ணுகிறவர், நல்லா பாடல் பாடி மக்களை மயக்குகிறவர், நல்ல மியூசிக் சிஸ்டம், வசனத்தை குறித்து ரொம்ப ஆழமாக பேசாத, மேலோட்டமாய் விடுவிப்பார், தருவார், ஆசீர்வதிப்பார், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு குறைவும் வராது, கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் செய்வார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுகிற போதகர்களை மாத்திரம் செலக்ட் பண்ணி அழைக்கிற ஒரு சபையாக இன்னைக்கு மாறிவிட்டது. ஏன்னா, மனம் திரும்புங்கள், பாவத்தை விட்டுட்டு வெளியே வாங்க, இது தப்பு, இப்படி செய்யக்கூடாது, அங்கே போகக்கூடாது, அங்கே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுகிற ஊழியர்கள் இன்னைக்கு சபைக்கு தேவையில்லை. ஆதியிலே எப்படி பிரசங்கம் பண்ணப்பட்டது? யோவான் ஸ்நானகன் எப்படி பிரசங்கம் பண்ணுகிறார் பாருங்க. அவர் தூரத்தில் இருந்து யூதர்கள் வருகிறத பார்த்து சொல்றாரு, விரியம்பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினது யாரு? அதுக்காக விரியன் பாம்பின் குட்டிகளே என்று அழைக்கும்படியா நான் சொல்லலை. அப்போ வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ளும்படியாக மிகவும் தைரியமாக பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும். இதுக்காக தான் தேவன் ஊழியர்களை சபையில் வைத்திருக்கிறார். சபையுடைய ஓனர் யாரு? போதகரா, இல்லைனா கமிட்டி மெம்பரா, இல்லைனா பிஷப்பா, இல்லைனா ரெவரண்டா, இல்லைனா ஸ்தாபன தலைவரா? இல்லை. சபையுடைய ஓனர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்மை பணியிலே அமர்த்தி இருக்கிறார். நாம யாருக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்ய வேண்டும்? தேவனுடைய ஊழியர்கள் சபை மக்களுக்கு தான் ஊழியம் செய்யணும், உண்மைதான். ஆனால் சபை மக்களுக்கு தேவன் சொல்லுகிற பிரகாரமாய் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை மாத்திரம்தான் பேச வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மை சபையிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், நம்பி வைத்திருக்கிறார்.
சத்தியத்தை அறிவிக்கும்படியாக வைத்திருக்கிறார். சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, போதகர்கள் தங்களுக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, சபையிலிருந்து மக்கள் பெயர்வாங்க அப்படிங்கிறதுக்காக, நம்மை மறுபடியும் அழைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சத்திய வசனத்தை மறைத்து வைத்து ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். ஏன்னா கடிந்து பேசுகிறது கிடையாது, கண்டிஷன் பண்ணி பேசுறது கிடையாது. அப்படி பேசினா சபை மக்கள் தண்ணி இல்லாத காட்டுக்கு நம்மளை மாத்திடுவாங்க. இது நிமித்தமாக சத்தியத்தை பேசுறது கிடையாது. வேத வசனத்தை மாற்றி பிரசங்கம் பண்ணுவது தேவனுக்கு விருப்பம் கிடையாது. தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் பிரசங்கம் பண்ணணும். அதுக்காக தான் தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் யாரை திருப்திப்படுத்தும்படியா பிரசங்கம் பண்ணுகிறேன்? மனுஷனையா, கடவுளையா? நான் கடவுளை திருப்திப்படுத்தும்படியா பிரசங்கம் பண்ணுகிறேன். கேட்டா என்ன, கேட்கலாட்டி எனக்கு என்ன, நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு ஊழியருடைய மனப்பக்குவம் அப்படி இருக்கணும். தயவாக சபை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியர் பிரசங்கம் பண்ணும்போது ஊழியருடைய வார்த்தையானது உங்களுடைய இருதயத்தை தாக்கினால் நீங்க மனம் திரும்பணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அங்கே பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். ஜனங்கள் கேட்கிறாங்க, இருதயம் குத்தப்படுகிறது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்து கேட்கிறார்கள். இன்னைக்கு யாரும் அப்படி கேட்கறது இல்லை. இருதயம் குத்தப்படும் போது, இந்த பாஸ்டர் என்னை குத்தி பேசிட்டாரு, இந்த பாஸ்டர் எனக்காக பேசிட்டாரு, அவருக்கு நல்லா தெரியும். ஆமாம், ஒருவேளை உங்களுக்காக தான் பேசியிருந்தால் அது கடவுள் தானே பேசினாரு, அப்போ மனம் திரும்பணும் இல்லைங்களா? ஏன் மனம் திரும்ப மனசு இல்லை? போதகர் குத்தி பேசினாரு, வெட்டி பேசினாருன்னு ஏன் சொல்லணும்? போதகர் பேசும்போது மனம் திரும்ப ஓடி வரணும். ஐயோ, நான் செய்த தவறை இன்னைக்கு கடவுள் எனக்கு சுட்டி காண்பித்து விட்டார், நான் மனம் திரும்ப போறேன். நல்லா புரிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சபை அப்படி இல்லை. ஆதி திருச்சபை அப்படி இருந்துச்சு. ஏன் அப்படி இருந்துச்சுன்னா, அன்னைக்கு போதகர்கள் வந்து சபை மக்களை பயப்படலை. அதாவது பணம் கிடைக்குமா கிடைக்காதா, அவங்க பயிர்வாங்களா, தசமபாகம் நின்றுருமா, அடுத்து நான் சோத்துக்கு என்ன பண்ணுவேன், இப்படிப்பட்டதான எண்ணங்கள் அன்னைக்கு போதகர்களுக்கு இல்லை. அன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்ன வந்தாலும் சரி சத்திய வசனத்தை ஜனங்களுக்கு போதிச்சாங்க. கேட்டாலும் கேட்கலனாலும் பயப்படாதபடி போதிச்சாங்க. இன்னைக்கு அது கிடையாது. இன்னைக்கு வந்து ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக, அவர்களுக்கு ஏற்றபடியாக, அவர்களை திருப்திப்படுத்தும்படியாக இன்னைக்கு காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்காங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்துறீங்க? அடித்து தானே வளர்த்துறீங்க. நம்முடைய பிள்ளைகளை நாம் கண்டிஷன் பண்ணி தானே வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுபோல தான் சபையை வளர்த்தணும். சபையை அடித்து வளர்த்தணும், கண்டிஷன் பண்ணி வளர்த்தணும். பயப்படாமல் சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லணும். அவங்க கோவப்பட்டாலும் பரவாயில்ல. இப்போ நான் திட்டும்போது என் பையன், என் பொண்ணு கோவப்படுவா, அதுக்காக திட்டாமல் இருக்க முடியுமா? அவள் எதிர்காலம் பாதிக்கப்படாது. அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்க, கெட்டு போகாமல் இருக்க, நரகத்துக்கு போகாமல் இருக்க நான் என் பிள்ளையை தண்டிக்கிறேன். அதுபோல ஒவ்வொரு போதகர்களும், அப்போஸ்தலர்களும், மெய்ப்பர்களும் தேவனுடைய சமூகத்தில் புல்பிட்டில் நின்று கொண்டு சத்திய வசனத்தை உரத்த சத்தத்தோடு கூப்பிட்டு சொல்லணும். பாவம் செஞ்சிட்டீங்க, பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க, இது தவறு, இது தவறு, இதை செய்யக்கூடாது. துணிகரமான பாவங்களை கூட இன்னைக்கு மறைத்து வைக்கிறார்கள் ஊழியர்கள். அதனால தான் இன்னைக்கு பஞ்சம். இன்னைக்கு பஞ்சம் சபைக்கு வர காரணம் யாரு? தேவனுடைய ஊழியர்கள். தேவனுடைய ஊழியர்கள் சபையில் சத்தியத்தை பேசாததுனால தான் பஞ்சம். கன்வென்ஷன் ஸ்டேஜிலெல்லாம் இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறது? சத்திய வசனம் கிடையாது. அங்கே வந்து காமெடி ஷோ நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு கிளப்பாக மாறிட்டு, அங்கே என்ன நடக்குது? புகையை போட்டு, லைட்டை போட்டு, அது லைட்டை ஆஃப் பண்ணி ஒரு கூத்தாட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பார் மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு சபையை. இது ஒன்றும் தேவனுக்கு விருப்பம் உள்ள காரியம் அல்ல. தேவன் விரும்புகிற காரியம் என்ன? சத்திய வசனத்தை சத்தியத்தின்படி பேச வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். யார் விரும்பினா என்ன, விரும்பாட்டி எனக்கு என்ன? சத்திய வசனத்தை நான் கூப்பிட்டு சொல்லுவேன் என்கிறதான அந்த மனப்பக்குவம், அந்த தைரியம், அந்த விசுவாசம் எல்லா போதகர்களுக்குள்ள வந்தா போதும் இந்த பஞ்சத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். பாருங்க, பெரிய கடமையை தேவன் போதகருடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். நம்பி தந்திருக்கிறார் இந்த வேதாகமத்தை. இந்த வேதாகமத்திலிருந்து பேசும்படியாக இதை நம்ம செலக்ட் பண்றோம். விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார், தருவார், கவலைப்படாதீங்க, அது நடக்கும், இது நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும்னு சொல்லி வசனத்தை அவர்களுக்கு தெரிந்தெடுத்து தேடி கண்டுபிடித்து அவங்களுடைய மனதை சந்தோஷப்படுத்த விரும்புகிறீர்கள். ஆனால் என்னைக்காவது கடவுளுக்கு சந்தோஷமாக பிரசங்கம் பண்ணணும்னு விரும்புகிறீங்களா?
சத்தியத்தை சொல்லலைன்னா அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிருமே, அந்த ஆத்மா கெட்டு போயிருமே, அந்த ஆத்மாவுக்கு நியாய தீர்ப்பு வருமே. இதை குறித்து யாரும் கவலைப்படுறதில்ல. சத்தியத்தை சொன்னால் சபையை விட்டு போயிடுவாங்க. சத்தியத்தை சொல்லி சபையை விட்டு ஒரு ஆத்மா போனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனால் சத்தியத்தை சொல்லாமல் ஒரு ஆத்மா நரகத்துக்கு போச்சுன்னா நியாய தீர்ப்பு நிச்சயமாய் வரும். தேவன் நியாயம் தீர்ப்பார் போதகர்களை. நான் ஒரு போதகன் தான், நான் ஒரு ஊழியக்காரன் தான். கர்த்தர் என்னை நியாயம் தீர்ப்பார். என் சபைக்கு நான் சத்தியத்தை சொல்லல அப்படின்னா, பாவத்தை கண்டித்து உணர்த்தல் அப்படின்னா, என்னை கர்த்தர் கேட்பார். ஒரு நாள் வரும்போது இந்த ஆத்மா கெட்டு போக காரணம் நீதான். நீ சத்தியத்தை சொல்லி இருந்தனா அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. நீ சத்தியத்தை சொல்லாத காரணத்தினால தான் அவங்க ரட்சிக்கப்படலை. நீ உன் பணத்துக்காக, உன் சுய லாபத்துக்காக நீ சத்தியத்தை நீ சொல்லாம விட்டுட்ட அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட கோவப்படுவார், உங்ககிட்ட கோவப்படுவார். எனக்கு அன்பான தேவனுடைய ஊழியர்களே, தேவனுடைய ஜனமே, தேவனுடைய ஊழியர்களுக்கு ஒரு காரியம், என்ன வந்தாலும் சத்திய வசனத்தை குறைக்க கூடாது. சத்திய வசனத்தை அப்படியே பேசணும். கடவுள் பார்த்து கொள்வார். விசுவாசிகளுக்கு ஒரு அட்வைஸ், கர்த்தருடைய வார்த்தையை ஊழியர்கள் பேசும்போது என்னை குத்தி பேசிட்டாங்க, எனக்காக பேசிட்டாங்க, கடிஞ்சு பேசிட்டாங்க, கோபமாக பேசிட்டாங்க, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கடவுள் பேசியிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து, என் இயேசு என்னுடைய பாவங்களை உணர்த்தி இருக்கிறார். ஏன் உணர்த்தினார் தெரியுமா? இயேசு அன்பா இருக்கிறார். நீங்கள் கெட்டு போகிறது, நீங்கள் நரகத்துக்கு போகிறது அவர் விரும்பலை. அதனால ஊழியர்களை கொண்டு பேசுகிறார். ஊழியர்கள் கெட்டு போக காரணம் அதுதான். இந்த ஊழியர்கள் தப்பாக பிரசங்கம் பண்ண அதுவும் ஒரு காரணம். நீங்கள் கோவப்பட்டுட்டு போகிறதுனால, இல்லைனா நீங்கள் அது நிமித்தமாக காணிக்க தசம பாகங்களை கொடுக்காமல் இருக்கிறதுனால அந்த பாஸ்டர் கடிஞ்சு பேசுகிறார். அவருக்கு காணிக்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இவர் என்ன பண்ணுறாரு? காணிக்கைக்காகவும் தசம பாகத்துக்காகவும் பேச ஆரம்பிக்கிறார். இது ஒரு பெரிய பிரச்சனை. ரெண்டாவது, தவறான போதகர்களை வளர்த்தி விடுறதும் சபை மக்கள் தான். சத்தியத்தை நீங்க முதல்ல படிங்க. பைபிள் தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு படிக்க தெரியாதவங்க சுருக்க நபர்கள் தான். மேக்சிமம் எல்லாருக்கும் படிக்க தெரியும். அப்போ படிக்க தெரிஞ்சவங்க இருந்து நேரத்தை எடுத்து பைபிளை நல்லா வாசிக்கணும். வாசிச்சுட்டு உங்கள் போதகரோ இல்லைனா நீங்கள் எங்கேயாவது பிரசங்கம் கேட்க போகும்போது அங்கே தப்பாக பிரசங்கம் பண்ணினா நீங்கள் அதை கேட்காதீங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தால் போதகரை பார்த்து கேளுங்க, பாஸ்டர் நீங்கள் பிரசங்கம் பண்ணின தப்பு, வேதாகமத்தில் எழுதலை அப்படின்னு. 10 பேர் கேட்டால் அவங்க மனம் திரும்புவாங்க. அவங்க இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க பயப்படுவாங்க. நீங்கள் கூட சேர்ந்து கையை தட்டி உற்சாகப்பட்டு அவங்கள, பாஸ்டர் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணினீங்க பாஸ்டர் அப்படின்னா அவர் அப்படி தான் பண்ணுவார். சினிமா பாட்டை பாடுகிற போதகருக்கு பின்னாடி ஒரு கூட்ட ஜனம் போகுதுன்னா என்ன காரணம்? தியேட்டருக்கு போகணும் ரொம்ப ஆசை, சினிமா பார்க்கணும் ரொம்ப ஆசை, சினிமாட்டிக் டான்ஸு பார்க்கணும் ரொம்ப ஆசை. இப்போ ரசிக்கப்பட்டுட்டோம், வேற வழி இல்லை. அதுக்கு ஒரே வழி, இந்த பாட்டு சர்ச்சுக்கு போனோம்னா நல்லது, நல்லா ஆட விடுவார், நம்ம எல்லாம் ஆடலாம். இதுதான் இன்னைக்கு சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் கோபமாக இருக்கிறார், எரிச்சலா இருக்கிறார். சபையை பார்த்து, போதகரை பார்த்து, விசுவாசியை பார்த்து எரிச்சல் படுகிறார். ஏன் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் அசட்டை பண்றீங்க? என்னுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிறது இல்லை, சத்தியத்தை மதிக்கல, நீங்க மிதிக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். போதகர்களும் விசுவாசிகளும் ஒன்றாய் இணைந்து தீர்மானித்தால் மாத்திரம்தான் இந்த பஞ்சத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.